ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் 65 சின்ன குழந்தைங்கள வந்துட்டு பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் 65 செய்யும்போது ஒரு சீக்ரெட்டான டிப்ஸ்ன்னு சொல்கிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்கும்போது நமக்கு கலரும் கிடைக்கும், காரம் அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. சீரகப்பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் இது கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கலந்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியான தயிராக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறமா இதை கையை வச்சு நல்ல ஒரு மிக்ஸி கொடுத்துருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கை விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி பிசையாதீங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினா தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு மிக்ஸி கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா கடைசியாக கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது மசாலாலாம் கரைஞ்சி போகாமல் இருக்கும். நான் ஃபைனலாக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நான் முன்னாடியே போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நான் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். சிக்கனில் நல்லா மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா அதை நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 2 மணி நேரம் நமக்கு ஊறனா ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு மீடியம் ஹீட்டில் தான் வச்சுக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஊற வச்ச சிக்கனை ஒன்றா போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் அதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. எல்லாம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸி கொடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். நம்ம சிக்கனை எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் சத்தெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கனை எடுத்துடலாம்.
இந்த மாதிரி கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் சிக்கன் நல்லாயிருக்கும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, ஹை ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடாதீங்க. அப்போனா நமக்கு வெளியில் வெந்துடும் சீக்கிரமாக, உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி சிக்கனை வேக வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.